ஸ்ட்ரென்த் ஃபார் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பலன் வேண்டும். ஸ்ட்ரென்த்னா தமிழில் பலன். பலன் அப்படின்னா ரிவார்டு. ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நிறைய நேரங்களில் இந்த பலனும் நிறைய மக்கள் அந்த ஜெபிக்கும் பொழுதே பலனுக்கு பலன் வாங்க, பலனுக்கு பலன் வாங்க, ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. பலன் அப்படின்னா ஸ்ட்ரென்த், பலன் அப்படின்னா நம்ம செஞ்சதுக்குரிய ரிவார்டு அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம பார்க்குறது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பலன் வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து இட்ஸ் நாட் த பெட் ஆஃப் ரோசஸ். இது ஒரு மலர் படுக்கை அல்ல. முட்கள் நிறைந்த பாதைகள், கரடு முரடான பாதை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிற பாதை. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் வேணும். ஹவு டு வி கெட் ஸ்ட்ரென்த்? நாம் எப்படி அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம்? நமக்கு எப்படி பலன் கிடைக்குது? நீங்கள் தினந்தோறும் போராட்டங்கள் இருக்குது. போராட்டங்களை சந்திக்காத நாளே இருக்காது நமக்கு. ஆனாலும் நம்ம இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹவு டு வி கெட் தட் ஸ்ட்ரென்த்? எப்படி பெற்றுக்கொள்ளுகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும். பலனை பெற்றாதான் அடுத்து ஓட முடியும். இந்த நாள் வரைக்கும் நம்ம இங்கே வந்து ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறோம்னா அந்த பலன் கிடைச்சு தான் வந்திருக்கும். எப்படி கிடைச்சது உங்களுக்கு? எப்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமானது இருக்கும். பைபிள் படிக்கிறதுனால, வேத வாக்கியங்கள் வாசிக்கும் பொழுது தேவ வார்த்தை நம்மளோட பேசி அதன் மூலமாய் பலன் கிடைக்கிறது. வேற ஜெபிக்கிறதன் மூலமாக ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது உட்காரும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பலனை நம்ம உணர முடியும். வேற காத்திருக்கிறது ஒரு பலன் கொடுக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். தட் இஸ் வெரி கிரேட். இப்படி பல விதமான அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கும். எப்படியாவது ஒரு வகையில் நம்ம பலனை பெற்றுக்கொள்வோம். பலன் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இந்த நாள் வரைக்கும் இருந்து பலனோடு கூட நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுதோ அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது பிரதர் சொன்ன மாதிரி காத்திருக்கும் பொழுதோ நம்முடைய பலனை நம்ம சரீரத்துல கூட உணர்ந்திருக்கீங்களா? when we get the strength from Lord, நம்முடைய சரீரம் பலன் அடையும். மனசுல நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும். நல்லா இருக்கு, ஓகே எல்லாத்தையும் விட்டுருவோம், ஆண்டவர் நம்மளோட இருக்காரு, அடுத்ததை பார்ப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் மனதளவில் வந்தாலும் முக்கியமா நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து உடல்ல கிடைக்கும். அப்படியே சோர்ந்து போய் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறமோ வேதத்தை வாசிச்சதுக்கு அப்புறமோ அம்மா சொன்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமோ ஏதோ ஒரு புது உணர்வு நமக்குடைய சரீரத்தில் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஆல் இன்டர் ரிலேட்டட். சரீரமும் நம்முடைய ஆவியும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்போ மற்ற எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகளோடு நம்முடைய பிரச்சனைகளை என்னைக்காவது ஒப்பிட்டு பார்த்துருக்குறோமா? உலகத்தில் இருக்கவங்களுக்கும் இதே பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளை குறித்த பிரச்சனை இருக்கும், தீர்க்க முடியாத சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நமக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் நினைக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் விட்டுருங்க. பொதுவாகவே அவர்களுக்கு வந்து சொல்யூஷனை தேடி போவாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய மனது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தர்ட்ட பலன் வாங்கும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த ரெக்கவரி டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது குயிக். மற்றவர்கள் இழந்து ஓடுறதை விட, மற்றவர்கள் சரி பண்ணுறதை விட நமக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அந்த ரெக்கவரி டைம் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். ஆச்சரியப்படுவாங்க, இப்போ தானே உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு 2 விஷயங்களை நம்ம மிக முக்கியமான காரணங்களாக பார்க்க போகிறோம். ஒன்று, we are in the position to strengthen somebody. எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோமோ, ரட்சிக்கப்பட்டுட்டோமோ, ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டோமோ, அப்பமே நம்ம மற்றவர்களையும் தைரியப்படுத்தவோ அல்லது பலப்படுத்தவோ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய சக விசுவாசிகள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சோர்ந்து இருக்கும் பொழுது நம்மளே அறியாமல் நம்ம அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவோம். அங்கே போய் நின்று நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அப்படி பண்ணணும் சூழ்நிலைகளே அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வார்த்தைகள் மூலமாய் நம்ம அவர்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், அவர்களுக்கு பலன் கொடுப்போம். பண்ணியிருக்கோமா? அது நம்மளை அறியாமலே வரும். ஏனென்றால் நாம பலன் பெற்றவர்கள். தேவனிடத்தில் பலன் பெற்ற நம்மளால சும்மா இருக்க முடியாது. பலவீனமானவர்களை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவர்களை போய் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், தைரியப்படுத்துவோம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கார். வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எங்கள் லைஃப்ல எப்படி இருந்துச்சுங்க, கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம் பாருங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் செய்வார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு நடந்திருக்கும். ஸோ 2 விதமான பொறுப்புகள் நமக்கு உண்டு. ஒன்று, we need to strengthen somebody. அந்த சம்படி யாரா வேணாலும் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளவர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அதை சபைக்கு அடுத்த வெளியில இருக்கவங்களா இருக்கலாம். 2வது காரியம், we need to be strengthened. நம்மளும் பலன் அடைய வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டோன்றதுக்காக எப்பவுமே நம்ம பலனோட இருப்போம்னு அர்த்தம் இல்லை. அதுதான் ஒரு சேயிங் சொல்லுது, we are Christians but still we are sinners. We need Christ every day. We need salvation every day. ஒவ்வொரு நாளும் நமக்கு ரட்சிப்பு தேவையா இருக்கிறது.
ரட்சிக்கப்பட்டவங்களா நம்ம, ஆனாலும் சில நேரங்களில் விழுந்துடுறோம். அப்போ கர்த்தர் நமக்கு தினம் தினம் தேவை, அவருடைய பலன் நமக்கு தினம் தினம் தேவை. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் சமூகத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ரெண்டு விஷயங்கள் செய்யணும். ஒன்று, மற்றவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பலப்படுத்தணும். இரண்டாவது, தினம் தினம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கணும். நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே நம்ம மற்றவர்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும். நானே பலவீனனாக இருக்கும் பொழுது நான் மற்றவர்களை போய் நீங்கள் கவலைப்படாதீங்க பலனாயிருங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். டு லீட் அ கிறிஸ்டியன் லைஃப், டு லீட் அ ஸ்ட்ரென்த்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு என்ன தெரியுமா வேணும்? we need to be strengthened. நம்ம பலப்பட வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களை நாம் பலப்படுத்தவும் வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, மற்றவர்களை பலப்படுத்துறதை பார்த்துருவோம். கேரிங் கேண்டர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. கேரிங் கேண்டர். கேர் அப்படின்னா அக்கறை அல்லது அன்பு அல்லது கைண்ட், லவ் எல்லாமே சொல்லலாம். ரொம்ப கேரிங்காக ஒருத்தவங்க விசாரிப்பாங்க. சும்மா விசாரிக்கிறதுக்கும் அக்கறையோடு விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சும்மா கடமைக்கு அவங்க நம்மளை எதுவும் நினைப்பாங்களோன்றதுக்காக நம்ம சில நேரத்தில் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப கேஷுவலாக கேட்போம். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப அக்கறையோடு, உங்களுக்கு நேற்று கொஞ்சம் கைவலியாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நம்ம அப்படி தான் விசாரிப்போம், அப்படி தான் விசாரிக்கணும். உலகத்தில் இருக்கவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கேரோடு இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் என்னென்னா கேரிங் கேண்டர், CANDOR, கேண்டர் அப்படின்னு சொன்னால் ஆனஸ்டின்னு அர்த்தம், நேர்மைன்னு அர்த்தம். இந்த அன்புக்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எபேசியர்ல எடுத்து வாசிச்சு பார்ப்போமா? 4வது அதிகாரம் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அப்படின்றத பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, சத்தியம் அப்படின்னா தேவன், அவர் நமக்கு பைபிளில் சொன்ன விஷயங்கள் சத்தியம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இங்கிலீஷ் வெர்ஷனில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, பட் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். இதுதாங்க சீக்ரெட். ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். உண்மையை பேசும் பொழுதெல்லாம் அந்த உண்மை பேசுறதுக்கு இப்படி வச்சுக்கலாம், எப்பொழுதும் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆனஸ்டாக இருக்கணும். அந்த ஆனஸ்டாக இருக்கும்போது நம்மக்கிட்ட என்ன வெளிப்படணும்னா நம்முடைய அன்பு வெளிப்படணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, இப்போ புரியும். ஆனஸ்டாக இருக்கணும். உங்களோட ஆனஸ்டியை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்கள்கிட்ட அன்பு வெளிப்படணும். ரெண்டுமே பயங்கர கான்ட்ரவர்ஷியலானது. ரொம்ப கராராக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, அதனால் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனா நம்ம ஜெனரலாகவே ஒரு தாட் இருக்கும், அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நல்லா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவார், ரொம்ப கரெக்டாக இருப்பார் ஒரு வார்த்தையில். அங்கே என்ன மிஸ் ஆகும் தெரியுமா? தேவனுடைய அன்பு இல்லாதவர்களுக்கு அங்கே அன்பு மிஸ் ஆகும். ஆனால் வேதத்தில் சொல்லுகிறார், ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். யூ ஷுட் ஸ்பீக் த ட்ரூத் ஆல்வேஸ். நீ வந்து எப்பவும் உண்மை தான் பேசணும். உண்மைனா என்ன? நேர்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும். உலகத்தில் உலகத்தாருக்கு சரின்னு படுறது நிறைய விஷயங்கள் நமக்கு தவறுன்னு படும். ஏன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள். தவறுன்னு படும்பொழுது நம்ம அதை வந்து ரொம்ப ஹார்ஷாவோ அல்லது மற்றவர்கள் புண்படும்படியோ சொல்லாமல் அதையும் அன்போடு கூட சொல்ல வேண்டும். ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு பிடிக்கல, நான் எப்படி அன்பா சொல்லுவேன்? கரெக்டு தானே? எனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் எப்படி அன்பா சொல்லுவேன்? அப்போ எனக்கு கோபம் வரும். அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? ஹார்ஷா சொல்லுவேன். ஆனால் ரொம்ப அழகாக சொல்லுங்க, ஸ்பீக் த ட்ரூத் ஆல்வேஸ். அதுதான் நீ, ஏன்னா அப்படி தான் நான் இருக்க சொல்லியிருக்கேன். பட் ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். அதே நேரத்தில் வார்த்தைகளை நேர்மையான காரியங்களையோ உண்மையான வார்த்தைகளையோ பேசும்பொழுது எப்படி பேசணுமா? அன்போடு கூட பேசணும். ரெண்டுமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற விஷயம். அதாவது கேரிங் கேண்டர். இந்த விஷயம் வந்து கர்த்தர் நம்மகிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறார். இது நமக்கு சிரமமாவோ கஷ்டமாவோ இப்போ யோசிக்கும் போது தோணும், ஆனால் அது ரொம்ப ஈஸி. ஏன்னா வேதத்தில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம இப்பொழுது நம்மையே ஜட்ஜ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ் என்ன தெரியுமா? தட் இஸ் த மெயின் பிரின்சிபல் ஆஃப் த பைபிள்னு சொல்கிறாங்க. பைபிளோட பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம்ல. பைபிளோட சாராம்சம் என்ன? சாராம்சம் என்ன அப்படின்னாலே என்ன தெரியுமா? ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ் இஸ் பைபிள். வேதத்தில் வாசிச்சு பார்க்கும்போது எல்லாமே உண்மையான விஷயங்கள், சத்தியமானவைகள். இந்த சத்தியங்கள் எல்லாமே எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? அன்போ கடிந்து கொள்ளுதல் இருக்கும், ஆனா புண்படுத்துதல் இருக்காது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடிந்து கொள்ளுதல் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? புண்படுத்துதல் இருக்காது. யாரையும் நம்ம பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் சரியா பேசுறேன், அதனால நான் இப்படிதான் பேசுவேன்றது தேவன் விரும்பல. நீ சரியா பேசு, அதுதான் நீ. நான் உன்னை அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் பேசும்பொழுது எப்படி பேசணும்? அன்போடு கூட பேச வேண்டும். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 5-6 வசனங்கள். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரையிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. இது எத்தனை பேருக்கு சரின்னு படுது?
படுதா? ஆமா, மறைவான ஸ்நேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ள. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, நமக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ நம்முடைய ஃபேமிலியில் இருக்கவங்களோ இருக்காங்க, அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளை கடிந்து கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கொஞ்சம் அந்த டைமில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட நேரில் நல்லா பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பேசினாங்கன்னா நம்ம விருப்பப்படுவோமா, சந்தோஷப்படுமா, அவங்கள நமக்கு பிடிக்குமா, பிடிக்காது. ஆனால் நேரில் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடிந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல நம்மள்ட்ட அன்பாக பேசினாங்கன்னா அதுதான் நமக்கு பிடிக்கும். ஸோ நம்ம கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளலாக இருப்போம். அதே போல தான் மற்றவரிடம் நம்ம பேசும் பொழுதோ மற்றவர்களை கடிந்து கொள்ளும் பொழுதோ நம்ம எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா பேசும்போது பேசிட்டு உடனடியாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படி உள்ளவைகள்? உண்மையானவைகள். நிறைய பேருக்கு உண்மையை சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. தவறுகள் செய்யும் பொழுது நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் தவறுகளை சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்காது. ஆனா அவன் தான் சிநேகிதன் ஆண்டவர் சொல்றார். அதே நேரத்தில் கூட்டத்தில் நம்மளை பார்த்து கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு பின்னாடி போய் நம்மளை தவறுதலாக பேசுகிறவன் சத்துரு. ஹீ இஸ் தி எனிமி. அதனால அதை இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நிதானிக்கணும். நம்ம எப்படி இருக்க போறோம்? சிநேகிதனா இருக்க போறோமா, மற்றவனுக்கு சத்துருவா இருக்க போறோமா? ஒருவன் பண்ணுகிற தவறு நமக்கு தெரிஞ்சு கண்டுக்காம போனோம்னா நம்ம அவனுக்கு சத்துரு. பைபிள் அப்படிதான் சொல்லுது, வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம we are his enemy. நமக்கு வேண்டிய பையன்தான், தவறு செய்யறான்னு நமக்கு தெரியுது, நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான், நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது. அவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான், அவனுக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. அல்லது அவனுக்கு போய் நான் சொல்லணுமா? ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் வித் ஹிம், எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவன் செய்யறதுக்கு அவன் அனுபவிச்சுட்டு போறான் அப்படின்னு கண்டுகொள்ளாமல் போனோம்னா நம்ம அவனுக்கு பகைங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அவனுக்கு நம்ம சத்ருவாய் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வெளியில பேசும்போது என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அக்கா, எங்க மாமான்னு சொல்லிக்கிறோம். ஆனால் என்றைக்கு நம்ம அந்த அவர்களிடம் அந்த விஷயங்களை கடிந்து கொண்டு சொல்றதுக்கு தவறுகிறோமோ அப்பொழுதே நம்ம அவர்களுக்கு சத்ருவாகி விடுகிறோம். வேதம் சத்ருவை சொல்லலை, நம்மளை சிநேகிதனாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஸ்நேகம்தான் கர்த்தருக்கு பிரியமானது. அதுக்கப்புறமா ரெபியூக்கிங் வித் ஜென்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை கடிந்து கொள்வது நம்முடைய உரிமை. எல்லாத்தையும் போய் அந்த உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம முக்கியமாக இப்போ சபைக்குள்ள, ஃபேமிலிக்குள்ள, பழகினவங்களுக்குள்ள நம்ம பேசுகிறோம். புதுசாக தெரியாத ஒரு ஆளை போய் கடிந்து கொண்டோம்னா அது ரொம்ப தவறுதலாக போயிடும். நமக்குள்ளே எப்படி ஸ்ட்ரென்த்து, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு எப்படி ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னா, கடிந்து கொள்ள பாத்திரவான்களாக இருக்கிறார்கள்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அவர்களிடமாவது நீங்கள் அப்படி நடந்து கொள்ளுங்கள். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ண வேண்டும். சாந்தமுள்ள ஆவி. நமக்கு எப்பவுமே ஒருத்தர் தவறு செய்யும் போது கோபம் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதை விட்டு பேசும் பொழுதே நான் அவனை திருத்தணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா அவனை சாந்தத்தோடு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நம்ம விரும்புகிறார். அதே நேரத்தில் லூக்கா 6வது அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 6:37-38. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இப்போ நம்ம சொல்றதுல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவனை திருத்தணும்னு தான் நம்ம நினைக்கிறோம், அவன் சரியாகணும்னு தான் நினைக்கிறோம். அப்போ நம்ம கடிந்து கொள்ளலாமே ஒழிய அவனை குற்றவாளி ஆக்கக்கூடாது. தவறுகள் எல்லா மனிதர்களிடமே இருக்கும், குற்றம் செய்யாதவன் யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தவறுகள் இருக்கும். அப்போ அவன்கிட்ட குற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது அவனை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது, முதலாவது. ரெண்டாவது, நம்ம சரியாக இருந்தாலும் அதையே சொல்லணும். நம்மளே சரியில்லைன்னும் போது அதை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள்னா அதுக்காக மற்றவங்களை தவறுகள்னு சொல்லவே கூடாதா? சொன்னால் நம்மளும் குற்றவாளிகள் ஆகிடுவோம். அப்படி இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல, நான் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே தவிர நான் ஒருத்தவங்கள்ட்ட பார்க்குறேன், ஆனால் என் தவறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு அவன் பண்ற தவறை நான் ஒருவேளை கண்டித்தாலோ கடிந்து கொண்டாலோ நான் குற்றவாளி ஆயிடுவேன். இப்போ எனக்கு நல்லா தெரியும் அந்த தப்பு நான் பண்ணலன்னு, அந்த தவறு என்னிடம் இல்லை, நான் அவனை திருத்துவதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் மற்றவருடைய குற்றங்களையே சொல்லணும். இது நிறைய நேரங்களில் தவறுகிறோம், ரொம்ப மிஸ் ஆகும். அதாவது நம்ம தவறு பண்ண சூழ்நிலை வேறங்கிறதுனாலையோ அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனாலையோ மற்றவர்களுக்கு தெரியாதுன்றதுனாலையோ நம்ம செய்த தவறு இல்லைன்னு ஆயிடாது.
பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் இருக்கிறார். தேவன் நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியும் இல்ல. ஒருவேளை அவ்வளவு துணிகரமாக மற்றவர்களை குற்றவாளி என்றோ அல்லது கடிந்து கொள்ளவோ நம்ம துணிந்தோம் என்றால் நாம் இடத்துல குற்றவாளிகளாக இருப்போம். ஸோ ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஒருத்தரை பார்த்து நீ இதை தப்பு பண்ற, இதை செய்யாத, இதை மாத்திக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எத்தனை தடவை சொல்லியிருப்போம். இது வெறும் சக விசுவாசிகளுக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கும் இதுதான். பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம செய்கிற ஒரு தவறை நம்ம பிள்ளைக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி நம்ம குற்றப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அல்லது கடிந்து கொண்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே நம்ம குற்றவாளிகளாக நிற்போம். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால் நான் செஞ்ச தப்புன்னு திருந்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீ நீ வளர்ற பிள்ளை, அது ரொம்ப பெரிய பாவம். அது ரொம்ப பெரிய பாவம். நான் அந்த நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் நான் திருத்துறதுக்கு தகுதி உள்ளவன். நான் அந்த நிலைக்கு வரலைன்னா நான் திருத்தவே கூடாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில் நம்ம குற்றவாளிகள் ஆகிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம் இல்லையா? நீ இதை பண்றீல்ல, நீ இப்படித்தான் போவ. சில நேரத்தில் நம்மளே கண்டம் பண்ணிடுவோம் பிள்ளைங்களை பேசுகிற வார்த்தைகள் மிக கவனமாக பேசணும். செய்யாதன்னு சொல்லுங்க, செஞ்சினா கான்சிக்வன்சஸ் இது வந்துரும்னு வேணா எச்சரிப்பு கொடுங்க. வந்துருச்சுன்னா நீ அதை அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, சில அம்மாமாருங்க சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். நான் இப்போ அம்மா, அதனால இதை சொல்றேன், உனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனால் நீ அம்மாவை பத்தியா அப்போ தெரியும் உனக்கு இந்த வலி. ப்ளீஸ் டோன்ட் கர்ஸ் யுவர் சில்ட்ரன். வேண்டாம், அந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க. உங்கள் வாயில் அந்த வர வார்த்தைகள் அப்படியே பிள்ளைகளுக்கு வலிக்கும். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை மட்டும்தான் அவங்க இன்ஹெரிட் பண்ணணுமே ஒழிய உங்கள் சாபங்களை அல்ல. ஸோ வார்த்தைகள் மிக கவனமாக பேசணும். பிள்ளைகள்கிட்ட பேசினாலுமே கவனமாக தான் பேசணும். இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா, இதை எதுக்குப்பா பேச சொல்கிறீங்க? நானும் சப்ஜெக்டை பல தடவை மாற்றி பாட்டேன், பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் இதுதான். நம்ம வெளியில் இருக்க பரிசுத்தத்தை பற்றி ரொம்ப பேசுகிறோம். பரிசுத்தம் ரொம்ப தெரியும். தப்பு பண்ண மாட்டோம், நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஆனால் இதெல்லாம் தப்புனே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற தவறுகள், தயவு செஞ்சு மாற்றிக்குவோம். வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையை கண்டிக்கும் பொழுது கூட உங்களோட வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளை காயப்படுத்தக்கூடாது. அது திருந்துறதுக்கு ஏதுவாக இருக்கணும். நான் இந்த தப்பு பண்ணேன்னு எக்ஸாம்பிள் வேணா சொல்லுங்க, நான் பண்ணேன்ப்பா அதனால நான் கஷ்டப்பட்டேன், தயவு செஞ்சு நீ பண்ணிடாத, அப்படி வேணா சொல்லலாம். நான் பண்ணேன், அது அப்போ, நான் இப்போ வளர்ந்துட்டேன் அதனால நீ செய்யாத அப்படின்னு சொல்லாதீங்க. அங்கதான் நம்ம தவறுகளா. இந்த வசனத்தை மட்டும் நான் அத்தனை டைம் வாசித்தேன். எப்படி ஆண்டவரே மற்றவர்களை குற்றவாளின்னு சொன்னா நம்ம குற்றவாளி ஆயிடுவோமா? அப்ப திருத்தன்னு சொல்றீங்க, குற்றவாளின்னு சொல்லாதன்னு சொல்றீங்க. இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி இல்லை. குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பற்றி பேசணும். இல்லைன்னா அதை பற்றி பேசாமல் இருப்பது மேல். நம்ம சரி பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம். ஏன்னா தேவனுடைய பார்வையில் நம்ம என்ன ஆகிடக்கூடாது, குற்றவாளிகளாய் நின்று விடக்கூடாது. அதாவது அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு, வெளிப்புற தோற்றங்களை வைத்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? எப்பொழுதுமே நம்முடைய ஆக்டிவிட்டீஸை வெளியில் இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சில பேரை பற்றி நம்மளே ஒரு முத்திரை போட்டு வச்சுருவோம். ஒருவேளை அவன் ஆண்டவருக்குள்ள ஒப்புரவாய் சரியா கூட ஆயிருக்கலாம். ஆனா நம்ம மனசுல இருந்து அந்த அவனை பற்றின நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒப்பீனியன் இருக்கு பாத்தீங்களா, அதை சில நேரங்களில் நம்மளால மாற்றவே முடியாது. அப்ப அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். வேண்டாம், அது அந்த தவறு நம்ம செய்ய வேண்டாம். அவர்கள் ஆண்டவருக்குள்ள ஒப்புரவாகி சரியா இருந்திருப்பாங்க. நம்ம திருப்பி அவங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது நாம் குற்றவாளிகளாகிறோம். ஏன்னா அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயங்களை பேச வேண்டாம். அவர்களை பற்றி மற்றவர்களையும் பேச வேண்டாம். அது மாதிரி உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, நல்ல விஷயங்களா புகழ்கிற விஷயங்களா இருந்தால் பின்னாடி பேசணும். குற்றம்னு சொல்றதை விட உங்கள்கிட்ட உள்ள குறைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னா நேரா முகத்துக்கு முகம் சொல்லணும். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே. நேரா முகத்து சொன்னோம்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட முடிஞ்சு போயிடும். மற்ற தேர்ட் பர்சன் ஒருத்தருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்கள் மாறுவதற்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை நேரில் சொல்லலாம், அதுக்காக சொல்லக்கூடாது. முகஸ்துதி அப்படி இல்லை, தேவைப்படும் பொழுது சொல்லலாம், எல்லா நேரமும் சொல்லக்கூடாது. ஸோ நம்மளுடைய வார்த்தைகள், மற்றோட பழகிற பழக்கங்கள், இது எல்லாவற்றையுமே நம்ம மாற்றிக்கொண்டால் அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பலனாக இருக்குமா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது நம்முடைய பலன் குறையுது என்பதை நம்ம உணர்றதில்லை. நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கல்ல ஆரம்பிக்கும் பொழுது, we get strength from prayer, we get strength from words. நம்ம பிரேயர்ல பிரதர்ஸ் சொன்ன மாதிரி காத்திருப்பதில் நம்ம வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பலன் எல்லாவற்றையும் நாம் ஒரு சைடு இழந்து கொண்டே இருக்கிறோம். எப்போ தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளை அறியாமலே பலன் குறையும். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஜெப வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், ஆனால் என்றோ ஒரு நாள் நம்ம போய் முழங்கால் போடும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ ஆண்டவரை கூப்பிடும் போதோ என்னமோ ஒன்று லேக்கிங்காக இருக்கும். நமக்கும் ஆண்டவருக்கும் சட்டுன்னு ஒரு கனெக்ஷன் கிடைக்காத மாதிரி. ஒரு அரை மணி நேரமாவது ப்ரைஸ் பண்ணி அந்நிய பாஷையில் பேசினா மட்டும்தான் நம்ம அந்த லெவலுக்கு வருவோம். நினைப்போம், நேற்று நல்லா தானே ஜோம் பண்ணோம், நேற்று நல்லா தானே இருந்தோம், ஆண்டவர்கிட்ட நல்லா தானே பேசணும், இன்னைக்கு ஏன் எனக்கு இவ்வளோ இந்த ஒரு தடங்கள், இன்னைக்கு ஏன் எனக்கு இவ்வளோ கனெக்ஷனுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறது என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? அப்படி ஒரு அனுபவமே இல்லையா? எனக்கு இருந்திருக்கு. ப்ரேயர்லாம் பண்ணுவோம்,
ஆனால் வார்த்தை தான் பிரேயர், வாய் தான் வார்த்தைகள் மூலமாக ஜபிக்குமே ஒழிய என்னோட மைண்டு ஆண்டவரோட கனெக்ட் ஆகாத மாதிரி சில நாளில் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணதே இல்லையா அப்படி? கண்டிப்பாக எல்லாரும் ஜெபம் பண்ணுற எல்லாரும் பண்ணியிருக்கணும், நம்ம மனிதர்கள் தானே. அது எதனால தெரியுமா? நம்மையே அறியாமல் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய ஸ்ட்ரென்த் நம்ம இழந்துட்டே இருக்கும். அது நமக்கு தெரியல. அந்த அரை மணி நேரம் கேப் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ப்ரைஸ் பண்ணி நம்ம சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஏன் இவ்வளவு சிரமம்? தினமுமே நம்ம அப்படி இருந்தா, தினமும் நம்ம செய்கிற விஷயங்களோ பேசுகிற விஷயங்களோ கவனமாக இருந்தால் நம்முடைய பலன் குறையாமல் பார்த்து கொள்ளலாம்ல. அப்படிப்பட்ட வாய்ப்பை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகிறார். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம குறைகளோர்களாக இருந்தோம் என்றால் யாரை பற்றியாவது பேசணும். ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, அது நடந்த விஷயம் தான், நம்ம மாற்றியெல்லாம் பேசலை, நடந்த விஷயம்தான். அதை நம்ம பேசுகிறோம்ல, பேசும் பொழுது அந்த பேசின போது நம்ம அவங்க பற்றின சில ஒப்பீனியன்ஸ் வச்சுக்கிறோம்ல, அந்த ஒப்பீனியன்ஸை ரொம்ப நாள் ஆனால் கூட நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அனுபவிச்சது அது. நானும் அப்படிதான், எனக்கும் அதே தான், நானும் மனுஷி தானே. அப்போ நான் ஒரு நேரத்தில் சட்டுன்னு எனக்கு ஒரு பயம் வரும். நான் அடிக்கடி பாஸ்டர்ட்ட சொல்லுவேன், ஒருவேளை அவங்க சரியாக இருந்தால் நம்ம அவங்கள பற்றி பேசும்பொழுது அது நமக்குள்ள குற்றமாயிடுமே. The same verse God is insisting me to tell this church, tell to you people. I don't know why. இந்த ஒரு வார்த்தை, அதாவது ஒரு சில பெர்செப்ஷன்ஸ் நமக்குள்ள இருக்கும். அந்த பெர்செப்ஷன்ஸை நம்மளால மாற்றிக்கவே முடியாது. எப்போ மாறும் தெரியுமா? அவங்களா நம்மகிட்ட வந்து நல்லா பேசும் பொழுதோ அல்லது அவங்களா நல்லாயிட்டாங்கன்னு நம்மள்கிட்ட வெளிப்படையாக காட்டும் பொழுது இவங்க நல்லாயிட்டாங்கன்னு தோணும். ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றவர்களை போல அல்ல. ஒருவேளை அவர்கள் சரியாக இருந்தால் நான் அவர்களை குற்றவாளி இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பரிசுத்தமானாகி போயிடுவாங்க பரலோகத்துக்கு. கைவிடப்படுகிறவர்கள் நாம தான். அதனால் அந்த ஒரு விஷயம் கர்த்தர் நம்மள்கிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறார். கேரிங் கேண்டர். ஸ்பீக் த ட்ரூத் பட் ஸ்பீக் வித் லவ். உண்மையை பேசு, அதிகாரமாக பேசு, தப்பில்லை. ஏன்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உன்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. ஆனாலும் அதை அன்போடு கூட சொன்னால் மட்டும்தான் அவர்கள் கேட்பார்கள். ஆண்டவர் இந்த வேலையை செஞ்சாருங்க. எங்க தெரியுமா? எடுத்து வாசிங்க. மார்க் 10வது அதிகாரம் 17 to 21 வசனங்கள். கொஞ்சம் வேகமாக வாசிங்களேன். மார்க் 10. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். போதுமா? நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். ஒரு வாலிபன் ஓடி வந்து என்ன கேட்குறான்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். அவர் நல்ல போதகரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். என்ன சொல்றாரு பாருங்களேன். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, தேவன் ஒருவர் நல்லவர் அப்படின்னா அப்ப இவர் யாருங்க? பேசிட்டு இருக்கவர் யாரு? அவனோட பேசினது யாரு? தேவன் தான். அப்புறம் ஏன் அந்த இடத்துல தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு? அந்த இடத்துல அவர் இல்லையா? அது அவர் தானே. அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தை வந்தது தெரியுமா? He wants to affirm that I am the Messiah. உனக்காக வந்த மேசியா நான் தான் என்பதை அவனுக்கு புரியும்படியாக அவன் வந்து கேட்கும்போது, அதில் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருந்தது. 17வது வசனம் பாருங்க. 17வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். அப்போது as he was leaving on his journey, a man ran up and knelt before him and asked him, good teacher நாம மீன் பண்ண தெரியுமா? You are essentially good and morally perfect. நீங்க தான் மாரலா பெர்ஃபெக்ட் ஆனவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் வந்து கேட்குறான். அந்த லாஸ்ட்ல இட்டர்னல் லைஃப் அப்படின்றதுக்கு இட்டர்னல் சால்வேஷன், மெசியாஸ் கிங்டம், மேசியாவுடைய ராஜ்யத்துக்குள் நான் வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதா அவனுடைய கேள்வி. மேசியா அவர்தான் என்பதை உணராமல் அவன் கேட்டதுனால தான் ஆண்டவர் அதை அஃபார்ம் பண்றதுக்காக தான் சொன்னாரு, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லை. அப்ப அவன் அந்த டைம்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் தெரியுமா? நான் என் தேவன்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன், மேசியா அவர் தானே அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும் என்பதற்காகவும் அவனுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த கேள்வி அவர் திரும்பி கேட்டார். ஃபர்ஸ்ட் நல்ல போதகரேன்னு சொல்லிட்டான், கேள்வி கேட்டுட்டாரு. கேட்ட உடனே அவன் என்ன சொன்னா? இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தானே. என்ன சொன்னாரு? நீ போய் எல்லா சிறுவயது முதல் எல்லாத்தையும் கற்பனைகளை கை கொள்ளும் போது நான் சிறுவயது முதல் செய்கிறேன். ஜூஸ் எல்லாரும், யூதர்கள் எல்லாம் 13 வயதிலிருந்தே கட்டளைகளை கை கொள்வார்களாம். அதுதான் அவங்களுடைய பழக்கம். அப்ப அவன் கேஷுவலா சொல்றான், எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்ச ஆண்டவரே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் கடைசியாக அந்த 21வது வசனத்தை மட்டும் வாசிமா. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். போதுண்டா. என்ன சொன்னாருன்னா, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, போய் வந்து வித்து சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டான். அவருக்கு தெரியும் அவன் வந்து அந்த விஷயத்துல வீக்கானவன் சொல்லி. அவன் மேல கோபம்லாம் வரல. ஜீசஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? அவனை பார்த்தார். லுக்கிங் அட் ஹிம் ஜீசஸ் ஃபெல்ட் a love. சொன்னதை கேட்பானா இல்லையான்னு தெரியாது.
அவர் சொன்ன விஷயத்தையும் அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே, இப்போ நம்ம ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்கல்லப்பா, நீ அதை செஞ்சுட்டு தான் இருக்க, அப்போ நீ சொல்ல இதெல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கேன் போது நமக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் பாரு திருப்பி பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றான், எஸ்ன்னு கேட்கவே இல்லை அவன், சரியாண்டவரேன்னு சொல்ல, அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா நமக்கு அவன் மேலே என்ன வரும்? கோபம் தான் வரும். அப்போ போய் லவ் வருமா? இப்போ நான் சொன்னதை அவன் சரியாக கேட்க கூட இல்லை, நான் போய் அவனுக்கு எதுக்கு சொல்லணும்? ஒன்று ஸ்டாப் பண்ணுவோம், இல்லைன்னா கோவப்படுவோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவர் அவனை பார்த்துட்டு அவன் மேல் அன்பு கூர்ந்தாராம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஹை ரிகார்ட் அண்ட் கம்பேஷன் ஃபார் ஹிம். அந்த நேரத்தில் கூட ஆண்டவருக்கு அவன் மேலே அன்பு தான் வந்தது. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இவன் இந்த விஷயத்தில் வீக்குன்னு. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறாரு. அவன் மேலே வந்த உணர்வு அன்பு. கொஞ்சம் கவனிங்களேன், அவன் மேலே அந்த நேரத்தில் அவருக்கு வந்த உணர்வு என்னது? அன்பு, கோபம் இல்லை. பட் அவர் வேர்ஸ் கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் ஒரு குறைவு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அங்கே நிறுத்துங்க. ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறாரு. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. யூ லேக் ஒன் திங். எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. நம்ம இதே வார்த்தையை நம்ம சொன்னா எப்படி சொல்லியிருப்போம்? இங்கே பாரு, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லிட்டே இருக்கில்ல, ஆனா இதுல நீ சரியில்லை தெரியுமா, நீ இதுல சரியில்லை அப்படின்ற கோபம் தான் நமக்கு வரும். ஆண்டவர் அன்போடு சொன்னார், யூ லேக் ஒன் திங். அவர் சொன்ன வார்த்தைகள்ல உண்மை இருந்தது. he was speaking the truth but with love. ஆண்டவர் பேசின வார்த்தைகள் உண்மையானவை, ஆனா அவர் சொன்ன விதம் எப்படி இருந்தது? அன்போடு சொன்னார். பெரிய விஷயம் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். அவர் அன்போடு அந்த வார்த்தையை சொல்லிட்டு, யூ லேக் ஒன் திங், go and sell all your property and give to the poor and you will have treasure in heaven and come and follow me. இதெல்லாம் உனக்கு கிடைக்கும்பா, ஆனா ஒண்ணுல உனக்கு குறை உண்டு. அதுக்கப்புறம் அவன் கேட்டானா? அதை கேட்கல, அவனால முடியல, போயிட்டான், அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம எப்படி இருப்போம்ன்றதான் இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இயேசு கிறிஸ்துக்கு இதே சூழ்நிலை வந்தது. அவர் தேவனுடைய குமாரன், அவர்கிட்டயே வந்து இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்சுட்டு இருக்கேன், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மேல கோபம் வரலைங்க. அவருக்கு அன்போட சொன்னாரு, யூ லேக் ஒன் திங், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு அப்படின்னு குறைய தெளிவா சொன்னாரு. அந்த குறைக்குரிய ரெமடியும் சொல்லிட்டாரு. இதை முடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? உனக்கு எல்லாம் கிடையாது. நீ என்ன கேட்டு வந்தியோ, நீ வேணும்ல என்னோட ராஜ்யத்தில் வரணும்னு சொன்னீங்க, அது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் இதை செஞ்சினா நடக்கும் அப்படிங்கிறதையும் தேவன் அன்போடு கூட சொன்னார். இந்த கேரிங் கேண்டர், திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் us to be. நம்மை அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இனிமேல் பேசும் பொழுது ஒவ்வொருத்தர்ட்டையும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் அல்லது அவங்களுடைய பலகீனத்தில் நான் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும், அவங்க துக்கத்தில் நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது அவங்க சரியாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த கேரிங் கேண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அக்கறையுள்ள ஒரு நேர்மை, அக்கறையுள்ள நேர்மை. நேர்மை, ஆனஸ்ட், இது வரைக்கும் நம்ம தனியாக தான் பார்த்துருக்கோம். ஐ எம் வெரி ஆனஸ்ட், அவங்க ரொம்ப ஆனஸ்டான பர்சன், அதனால அப்படித்தான் இருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க ரொம்ப ஆனஸ்ட்டுங்க, பட் ஷீ இஸ் இன் லவ், ஷீ இஸ் வித் லவ். அவர்களுக்கு அன்பு அதிகம் உண்டு. அவங்க எப்போ பேசினாலும் கரெக்டாக பேசுவாங்க, ஆனால் அன்பாக பேசுவாங்க. நீங்கள் பிள்ளைங்களை கண்டிக்கும் போது, ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிக்கும் பொழுதோ பிள்ளைங்களை கண்டிக்கும் பொழுதோ உங்கள் கோபம் பிள்ளைங்கள்ட்ட வெளிப்பட்டுச்சுன்னா பிள்ளை திருந்தாது. அடிக்கிற ஒரு அடியிலையும், நான் அடிக்கடி சொல்லுவேன், இது அடிக்கிற ஒரு அடியிலையும் உங்கள் லவ் தெரியணும் பிள்ளைங்களுக்கு. நிறைய நேரங்களில் என்னோட ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்பாங்க, எப்படி உங்களால் முடியுது? நான் என்ன மாதிரி யாருமே அடிக்க முடியாது, அவ்வளோ வேகமான அடி, அவ்வளவு கண்ணம் பழுத்துரும், அப்படியே கை ஃபுல்லாக என்னோட விரல் ஃபுல்லாக பதிஞ்சிரும். அடிச்சு முடிச்சுட்டு அவனை அப்படியே இழுத்து சொல்லுவேன், தப்புடா, என்ன தப்பு பண்ண சொல்லு. இப்போ நான் பேச பேச அவன் கண்ணில் தண்ணி வரும். அழும்போதும் கேட்பேன், இப்போ எதுக்கு அழுகிற? அடிச்சுட்டேன்னு அழுகிறியா, வலிக்குதுன்னு அழுகிறியா, தப்பு பண்ணிட்டேன்னு அழுகிறியா? இத்தனை கேள்விகளை கேளுங்க பிள்ளைங்களுக்கு, அப்போதான் புரியும் உங்களுக்கு. அப்போ அவன் சொல்லுவான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுகிறேன் மேம். அப்போ அவன் திருந்துவான். அடிச்சுட்டாங்களேன்னு அழுகிறவன் கண்டிப்பாக திருந்தவே மாட்டான். ஏன்னா உங்களுடைய அடியில் அவனுக்கு கோபம் மட்டும்தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் வார்த்தைகளும். சின்ன பிள்ளைங்க, அதனால் அடியை பற்றி பேசுகிறோம். வார்த்தைகளும் அதே மாதிரி தான். எந்த விஷயத்தில் சிலர் மாறணும்னு, அது வந்து பெரியவங்களாகவும் இருக்கலாம், பிள்ளைங்களாக தான் இருக்கணும்னு இல்லை. நம்முடைய சக விசுவாசிகளாக இருக்கலாம், நம்ம எல்டர்ஸாக இருக்கலாம். சில விஷயங்கள் அவங்கள்ட்ட மாறணும்னு நினைக்கிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம். இந்த விஷயம் எனக்கு வந்து அவங்க கிட்ட பிடிக்கலையே, இது அவங்க மாறணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அன்போடு கூட சொல்லுங்கள், ஆனால் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லும் போது தான் அது உண்மையாக இருக்கும். ஸோ we have to speak the truth in love. முதலாவது பாயிண்ட். இரண்டாவது, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தெரியுமா? டிசிப்ளின்டு டிசைப்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. டிசிப்ளின்டு டிசைப்பிள்னா சீஷர்கள். டிசிப்ளின்டு டிசைப்பிள்னா ஒழுக்கமுள்ள சீஷர்கள். எப்படி? ஒழுக்கமுள்ள சீஷர்களாக இருக்கணும் தேவன் விரும்புகிறார். எது ஒழுக்கம்னு சொல்லுவோம்? நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வச்சுக்குவோம்.
படிக்கிற குழந்தைங்க டிசிப்ளினாக இருக்கணும், யூத் டிசிப்ளினாக இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாராவது உங்களுக்கு டிசிப்ளினாக இருன்னு சொன்னால் கோபம் வரும். நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டே கல்யாணம் பண்ணி பிள்ளை பற்றிட்டு இவ்வளோ பெருசாக கற்றுட்டு டிசிப்ளினை பற்றி பேசுகிறீங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் டிசிப்ளின்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒழுக்கம் வேணும். அதுவும் சீஷர்களான நமக்கு கண்டிப்பாக அந்த ஒழுக்கம் வேணும். தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க தான் டிசைபிள்ஸ். ஹூ எவர் ஃபாலோஸ் ஜீசஸ் இஸ் அ டிசைபிள். ஸோ வி ஆர் ஆல்சோ அ டிசைபிள். நம்ம டிசைபிள்ஸாக இருக்கும்பொழுது நம்மிடம் இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். 2 விதம். ஒன்று செல்ஃப் கண்ட்ரோல். ஒழுக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் கண்ட்ரோல். செகண்ட் ஒன் அக்செப்டன்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ஸ். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நாம் ரெடியாக இருக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இந்த 2 விஷயம். தடவை பார்த்த பாயிண்ட்ல நம்ம மற்றவர்களை திருத்துறதை பார்த்தோம். 2வது முறை ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? 2 விஷயம். ஒன்று செல்ஃப் டிசிப்ளின் வேணும், இன்னொன்று அக்செப்டன்ஸ் வேணும். மற்றவர்கள் நம்ம குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, 50 வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு 20 வயசுல இருக்கிற பையனோ பொண்ணோ தவறுகளை சொல்லக்கூடாதா? சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். அந்த தவறுகளை எப்படி சொல்லுவாங்க? அந்த கேரிங் கேண்டரோடு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இல்லை நம்மளுடைய எல்டர்ஸ் நமக்கு சொல்லும் பொழுது எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இல்லாமல் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ற ஒரு நிலைமைக்கு வரணும். அப்போ தான் அவன் தான் சீஷன். ஃபாலோ பண்ணுறவன் தான் சீஷன், அப்படி தானே? லீடரை ஃபாலோ பண்ணுறவன் சீஷன். அப்போ லீடர் சொல்கிற எல்லாத்தையும் அவன் கேட்கணும். கேட்டால் மட்டும் தான் சீஷனாக இருப்பான். கேட்கலன்னா அவன் சீஷனுக்கு தகுதியே இல்லை. அதுதான் நம்மளும். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் லீடர். அவர் நம்முடைய லீடராக இருக்கும் பொழுது நம்ம அவரை டிசைபிள் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணணும். அவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அவை எல்லாவற்றையும் நம்ம கேட்கணும். அதுக்காக என்கிட்ட பைபிள் இருக்குது, என்கிட்ட வசனம் இருக்குது, கர்த்தர் என்கிட்டே டைரெக்டாக பேசுவார், நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவன் அதை விரும்பலை. ஏன்னா பவுல் எழுதும் பொழுது எல்லா நிரூபங்களிலையுமே எல்லா லெட்டர்ஸையுமே ஒவ்வொரு சபையினருக்கும் ஊர் மக்களுக்கும் எழுதும் போதும் அவர் நிறைய கண்டிப்புகள் கூட இருந்திருக்கிறார். அவருடைய கண்டிப்புகள் எல்லாத்துலேயுமே அக்கறை இருந்தது. சில நேரங்களில் அழுது கூட எழுதியிருக்காரு. உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இனி உங்களை நான் பார்க்க மாட்டேனோ அப்படிங்கிற நிறைய வசனங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் அவர் எழுதும்போது அந்த மக்களோடு அவருக்கு உள்ள அந்த நெருங்கிய உறவு நமக்கு புரியும். யார் ஒருவரை கண்டித்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ நிச்சயமா அவர்கள் மேல் நமக்கும் அன்பு இருக்கும், அவர்களுக்கும் நம்ம மேல் அன்பு இருக்கும். அப்ப அன்புள்ளவர்கள் உங்களை கண்டிக்கும் பொழுது, நம்மை கண்டிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வேணும். இப்படி ஒரு சேயிங் இருக்கு. டிசிப்ளின் என்ன பண்ணுவா? டிசிப்ளின்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்களா? தே மேக் டிசிப்ளின் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா தொற்றுன்னு அர்த்தம். நம்ம சொல்ல கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம்ல. கொரோனா வந்தது, எல்லாரும் சேர்ந்து மாஸ்க் போட்டோம். ஏன்னா அது மற்றவர்கள் நம்மள்ட்ட மற்றவங்கள்ட்ட பரவிடும். அந்த மாதிரி கண்டேஜியஸ் டிசீஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்கள தனியாக படுக்க வச்சுருவோம். அவங்கள நம்மளோட இருக்க மாட்டோம். ஈவன் நமக்கு சளி பிடிச்சாலுமே, வீட்டில் சாதாரணமாக கோல்டு இருந்தாலுமே அந்த டவலை நீங்கள் மற்றவங்க யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தனியாக டவல்ஸ் கொடுத்துருவோம், கர்ச்சீஃப் கொடுத்துருவோம். ஏன்னா அது என்னது? அது ஒரு தொற்று. அது ஈஸியாக பரவிடும். சளி பிடிச்சாலே நம்ம சொல்லுவோம், யாராவது சளி பிடிச்சவங்களோட ஃபீவர் உள்ளவங்களோட போய் பழகுனியா, கை கொடுத்தியா, பேசுனியா, பக்கத்தில் பிள்ளைங்களுக்கு ஃபீவர்னா உன் கிளாஸில் நம்ம பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ஃபீவர் இருந்துச்சா கேட்போம்ல. தொற்று வருதில்ல. ஒரு டிசிப்ளின்டு பீப்புள், ஒரு டிசிப்ளின்டு பர்சன் இருந்தால் அவர்கள் தொற்றை பரப்புகிறவர்கள். எந்த தொற்றை? டிசிப்ளின்ற தொற்றை. இட்ஸ் ரியலி கிரேட் இல்லை? நான் டிசிப்ளின்டாக இருந்தேன் அப்படின்னா என் கூட இருக்கவே டிசிப்ளினாக தான் இருக்கணும். ஏன்னா என்கிட்ட இருந்து அது போகும். நான் போய் 4 பேர் தப்பானவனோட சேர்ந்துட்டு நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சேன்னா என் டிசிப்ளின் எங்கே போச்சு? இஃப் யூ ஆர் ரியலி டிசிப்ளின்ட் இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள் நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய ஒழுக்கம் மற்றவர்களை தொற்றும். இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும் தமிழில். தொற்றும், இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சு? கால் ஊண்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆனால் கியூர் ஆகுறது எவ்வளோ கஷ்டம்? அவ்வளோ ஈஸியாக சரியாகுமா? ஆனால் டிசிப்ளின் ஒருத்தவங்களை இன்ஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். நம்முடைய டிசிப்ளின் மற்றவங்களை இன்ஃபெக்ட் பண்ணிச்சா இல்லை நம்ம இன்ஃபெக்ட் ஆகிறோமா? அந்த பிள்ளையோட சேராத, அவள் சரியில்லை, அவள் கெட்ட வார்த்தை பேசுகிறா, அவளோட சேராத. நம்ம பிள்ளைய ஒதுக்கி வைக்கிறோம். உன் பிள்ளைய அவனோட சேர சொல்ல. ஏன்னா உன் பிள்ளைகிட்ட இருக்க நல்ல வார்த்தைகள் அங்கே போய் இன்ஃபெக்ட் பண்ணட்டும். நம்மளும் தள்ளி வச்சா அந்த பிள்ளையை யார் திருத்துவா? தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு அது. சூழ்நிலையை கண்டோ, ஜனங்களை கண்டோ, கிளாஸ்மேட்ஸை கண்டோ, கொலீக்ஸை கண்டோ நம்ம பயப்படுற ஆள் நம்ம இல்லைங்க. Because we have the strong Jesus in us. நமக்கு தேவன் டிசிப்ளின் கொடுத்துருக்கிறார். அந்த டிசிப்ளின் மற்றவங்களை தான் இன்ஃபெக்ட் பண்ணும். இன்னும் இந்த பையன் ஒரு மாதிரி ரொம்ப நாளாக போய் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நல்லா இருக்கானே, அவன் பேச்சு நல்லா இருக்கே, ஏன் தெரியுமா? அது இவனோட ஃப்ரெண்டு, இவனோட சேர்ந்ததுலேருந்து அவன் நல்லவனாக இருக்கான் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லணும். ஸோ டிசிப்ளின் டெஃபினெட்லாக அவங்கள மற்றவர்களை இன்ஃபெக்ட் பண்ணணும். செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. எந்த விஷயத்தில் நம்ம பாஸ்டர் நிறைய டைமில் அவங்க மெசேஜில் சொல்லியிருக்காங்கல்ல, செல்ஃப் டிசிப்ளின்றது நீங்கள் எதை ரொம்ப நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தில் நான் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும்? காலையில் எழுந்துறதுலேருந்து நம்ம வேலைகள் செய்கிறத மட்டும் நினைக்கிறீங்களா? காலையில் எழும்புறதுலேயே நம்முடைய டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகிடுது, அப்படி தானே?
ரொம்ப நேரம் தூங்கினாலே முடிஞ்சு போச்சு, அந்த நாளுக்குரிய சகலமும் காலி. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. லேட்டாக எந்திரிச்சோம்னா நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இருக்கிற நேரத்துக்குள்ளே எதையாவது செஞ்சு முடிச்சுட்டு காலி பண்ணி அந்த வேலையை அந்த டேயை ஓட்டினா போதுன்ற மாதிரி ஆகிடுவோம். ஆனால் காலையில் சீக்கிரம் எழும்பி பாருங்கள், இந்த நாள் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுவோம். நடந்திருக்கல நம்ம லைஃப்பில். எனக்கு ஒரு நாள் சீக்கிரம் லேட்டாக எந்திரிச்சிட்டோம்னா அந்த நாள் நமக்கு ஒரு கில்ட் வரும். ஒருவேளை நமக்கு கில்ட்டே வரலைன்னா நம்ம சர்வசாதாரணமாக தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். ஐம் சாரி டு சே திஸ். வேண்டாம், அந்த நிலையிலேருந்து மாறுங்க. எனக்கும் உடம்பு முடியலன்னா ஒரு நாள் தூங்குறது பெரிய விஷயம் இல்லை. டேப்லெட் போட்டே காலையில் எந்திரிக்க முடியல, பரவாயில்ல. பட் நமக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். அங்கே ஆரம்பிக்கும் செல்ஃப் டிசிப்ளின். காலையில் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு, அது மினிமம் 5 மணின்னு சொல்கிறது கூட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பெரியவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் 6 மணிக்கு எழுந்திருப்போம். எழுந்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம டிசிப்ளினாக ஆரம்பிப்போம். அந்த நாள் என்ன தெரியுமா இருக்கும், நம்ம அந்த டே என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்னைக்கு காலையில் கிச்சனில் இந்த வேலை செய்யணும், அப்புறம் இந்த லேடிஸ்க்கு இன்னொன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒர்க்குலாம் செய்வோம் இல்லை, பீரோ அடுக்கிற வேலை, இந்த பாத்திரங்களை அடுக்கிற வேலை, ஜாமானெல்லாம் அடுக்கி வைக்கிற, இதெல்லாம் நம்ம எப்போ செய்வோம் தெரியுமா? காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சா மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். மென் அதே மாதிரி காலையில் எழுந்துச்சு பைபிள் ரீடிங் இல்லை நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், பிள்ளைங்களுக்கு கிளப்புற விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த வேலைகள் எல்லாம் எப்போ செய்வோம்? எந்திரிச்சா தான் செய்வோம். நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோம்னா இதெல்லாம் தாண்டி தான் கிளம்புறதே பெரிய வேலையாகிடும். நம்ம கிளம்புறதுக்கே 10 பேரை ஹெல்ப் பண்ணணும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அங்கே ஆரம்பிக்குது. ஸோ கர்த்தர் நம்மக்கிட்ட விரும்புறது என்னதுமா? செல்ஃப் டிசிப்ளின் வேணும்னு சொல்லிட்டு பவுல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 24 27 வசனங்கள் இருக்குது. அங்கே ஒரு அத்லெட்டை பற்றி பேசுகிறாரு. பந்தயத்தில் ஓடுகிறவன் எப்படி ஓடுவானா? வாசிமா, பந்தயத்தில் ஓடுறவன் எப்படி ஓடுவான்? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி ஓடுவார்கள்? அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். இச்சையடக்கம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசைகளை இச்சைகளை கட்டுப்படுத்துவது. இது நம்ம ஓட்டத்தில் வெறும் கிரவுண்டில் ஓடுற ஓட்டம் இல்லை, நம்முடைய லைஃப்பும் இதே தான். நிறைய ஆசை இச்சைகள் நம்மை அப்படியே பின்னோக்கி இழுக்கும். அது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம ஓடணும். இதுதான் பவுல் நமக்கு சொல்லுகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு வாசிக்க வேண்டாம், தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது 1 தீமோத்தேயு 4:7 அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. தீமோத்தேயு நீ இப்படி ஓடு, இப்படி செய் என்று சொல்லி அவனுக்கு அவர் கொடுக்குறார். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். யோசேப்பு செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சு அவன்கிட்ட. இருந்ததுனால மட்டும்தான் அவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தவன் தப்புனான் தான் சொல்லணும். அவன் தானா போய் பாவம் செய்யல, அவன் பாவத்துக்குள் இழுக்கப்பட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு. நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நமக்குள்ள சில விஷயங்களை நம்ம டிட்டர்மைன் பண்ணி வைக்கணும். நான் இப்படி தான், அவங்களுக்கு அது பிடிக்காதுங்க, அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லணும். இப்போ ஜோசப்பை பற்றி இப்போ நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், யோசேப்பை பற்றி. ஏன்னா அவ்வளோ பெரிய சூழ்நிலை அவனுக்கு வந்தது. எல்லாமே அவனுக்கு எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்றே ஒன்று தான் கொடுக்கல, அவனுடைய மனைவின்றதுனால அந்த அவனுடைய பொறுப்பு மட்டும்தான் இப்போ யோசேப்புக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் அதை செய்யணும்னா செஞ்சிருக்கலாம். அவன் பாவத்துக்கு தப்பி ஓடுனான். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்ததுனால மட்டும்தான். அதே மாதிரி தானியலும் அதே போல் ராஜாவுடைய பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணினான். எனக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்கு அவன் ராஜாவோட அவனது வாலிபர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ராஜ போஜனத்தை கொடுக்கணும்னு சொன்னது ராஜா தானே, அப்புறம் ஏன் ராஜாவோடுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்போ வாசிக்கும் போது தான் தெரிந்தது, யூத முறைமையின்படி ராஜாவோட அரண்மனையிலே சாப்பாடுகள் சமைக்கப்படாது. ஸோ ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிலைகளுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடை நம்ம சாப்பிட மாட்டோம். அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம்ல, சாப்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். சிலைகளுக்கு படைக்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம், அப்புறம் கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்ல. அதே போல தான் தானியேல் இருந்தார். நீ இந்த கொழுமையான பதார்த்தங்கள் எல்லாம் பயங்கர நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு நீ ஸ்ட்ரென்த் தானே உனக்கு வேணும், நீ வாலிபர்கள் அழகாக்கணும் பலனாகணும் தானே செய்றீங்க. நான் வெறும் காய்கறியை சாப்பிட்டு எனக்கு அந்த பலனை ஆண்டவர் கொடுப்பான்ற அந்த குருட்டுத்தனமான விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அவன் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தான். நம்ம எத்தனை விஷயத்தில் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கும்? சாப்பிட்றதுல 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று மொராலிட்டி, இன்னொன்று ஃபுட்டு. இது 2மே ரொம்ப மிக மிக முக்கியமானது. மாரல் லைஃப் வெளியில் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. என்னது நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த விஷயங்களை எப்படியெல்லாம் நம்ம வீழ்கிறோம் என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேவன் என்னை பார்க்கிறார் என்ற செல்ஃப் டிசிப்ளினோட வாழ்ந்தோம்னா மாரலில் தப்பிச்சிருவோம். கொஞ்ச நாளைக்கு போராட்டம். மாரலில் விழுகிறதெல்லாம் என்ன கேட்டால் விசுவாசி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் தான். ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்மளை தூசி மாதிரி தள்ளி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஃபுட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சாப்பாட்டோட கிரேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஒரு மனிதனுக்கு குழந்தையிலேருந்து சாகிற வரைக்கும் குறையவே குறையாதுங்க. அப்படி தானே? நம்ம போதும்னு சொல்கிற விஷயமும் அதுதான். எவ்வளோ கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டோம். ஆமாம், போதும்னு சொல்ல மாட்டோம். ஆனால்
சாப்பாடு மட்டும் என்ன பண்ணுவோம்னா எத்தனை வயசானாலும் சாப்பிட்றதுக்குரிய ஆசைகள் மட்டும் நமக்கு குறையவே குறையாது. அது முக்கியமாக எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களோ அதை தான் சாப்பிடணும்னு தோணும் நமக்கு. நம்முடைய சரீரத்துக்காக சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை நான் சொல்லலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும், லிமிட், சாப்பாட்டில் லிமிட். இப்போ தானியேல் என்ன செஞ்சான்னா ராஜாவோட போஜனத்தை சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் வயிறு நிறைய அவர் மரக்கறிகள் எல்லாவற்றையும் அவர் சாப்பிட்டார். ஆனால் நம்ம எந்த விஷயத்தில், அந்த ஃபுட்டு விஷயத்தில் நம்ம எந்த இடத்துல எல்லாம் விழுகிறோம் என்பதை நம்ம யோசிக்கணும். குவான்டிட்டியில் விழுகக்கூடாது. நிறைய குவான்டிட்டி சாப்பிட்றோம்ல, அதில் விழக்கூடாது. என்னோட ஹெல்த்துக்கு இது ஒத்து வராது, இது நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் போது சாப்பிடக்கூடாது. ஸோ மாரல் லைஃப்லையும் சாப்பிட்ற விஷயங்களிலும் நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தாண்டி அடுத்ததாக மற்றவர்கள் நமக்கு கொடுக்குற இந்த கரெக்ஷன்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோமா? இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிளில் எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவீது தான். அவன் தவறு செய்தான் என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனேயே அவன் எந்த ரிட்டார்ட் பண்ணலை, எதுவுமே அவன் மறுக்கலை, அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவன் 2 பாவம் செஞ்சான். ஒன்று வெறும் பத்சேபாளிடத்தில் செஞ்ச அந்த அடல்ட்ரி, விபச்சார பாவம் மட்டும் இல்லை, கொலையும் பண்ணான். ஒரே இடத்துல 2 விதமான பாவங்கள். தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஆளு தான், ஆண்டவரோட ஒன்னா இருந்தவன் தான், அவனும் தவறினான். அதனால இப்போ நான் கரெக்டாக இருப்பேங்க, இந்த மாதிரி யாரும் எனக்கு கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஆனானப்பட்ட தாவீதுக்கே அந்த நிலைமை. நமக்கு சோதனைகள் வரும், டெம்டேஷன்ஸ் வரும், எப்படி வேணாலும் வரலாம். மாரலாக வரலாம், சாப்பாட்டில் வரலாம். நம்ம 2 தான் சொல்லிக்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு, பிஹேவியர்ஸில் வரலாம். ஒவ்வொன்றிலையுமே நமக்கு டெம்டேஷன்ஸ் வரும்போது நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதே நேரத்தில் யாராவது உங்களை கடிந்து கொண்டார்கள் என்றால் அல்லது சொன்னாங்கன்னா உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம பக்குவம் உள்ளவர்களாக இருக்கணும். சீஷன் அப்படின்னா அது யார் போதுகிறோ அவர்கள் சொல்லலாம், சபையை நடத்துகிற போதகர்களாக இருக்கலாம், உங்களுடைய எல்டர்ஸாக இருக்கலாம், சொன்னவனே ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் அவன் முழுமையாக சங்கீதம் 51 அப்படியே தன்னுடைய பாவத்தை உணர்ந்ததுக்குரிய பாட்டாவே பாடி முடிச்சிட்டார். மறுபடியும் அவரிடத்துல அந்த தவறு இல்லை. அதான் நம்ம அன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பத்சேபாள்கிட்ட பிறந்த சாலமோன் ஆண்டவர் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய ஆளாக்குனாரு. எப்படி தப்பு பண்ண ஒரு லேடிட்ட இருந்து வந்த ஒரு பையனை இவ்வளவு பெரிய ஆளாக ஆண்டவர் இந்த ஜீனியாலஜியில் அவன் தானே வர்றது சாலமன். எதுக்கு தெரியுமா? நீ தவறை உணர்ந்தாய், அந்த தவறுக்கு நான் மன்னிப்பை கொடுத்துட்டேன், நீ மன்னிக்கப்பட்ட உடனே உன்மேல எந்த குறையும் நான் வச்சுக்க முடியாது, உன்னை பழைய இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் ஆண்டவர் தாவீதுனுடைய வம்சத்தில் சாலமோனை உயர்த்தினார். அதே போல தான் நம்மளும். ஒருவேளை நம்மகிட்ட சில நேரங்களில் குறைவுகள் இருந்து யாருமே சுட்டி காட்டல, உங்களுக்கே உணர்வு இருக்கா, உடனடியாக மாறுவோம். ஏன்னா சீஷன் என்பவன் அப்படிதான் இருக்கணும். சீஷன் என்பவன் குருவை போல இருக்கணும். குரு கண்டிக்கிறாரோ இல்லையோ, குரு மூலமாக வேத வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது மற்ற பெரியவர்கள் மூலமாக நாம கண்டிக்கப்பட்டோம் என்றால் அல்லது உணர்த்தப்பட்டோம் என்றால் உடனடியாக அதை விட்டுவிடுறதுக்கு தைரியமாக இருக்கணும். ஸோ we have to be the disciplined disciples. 2 விஷயங்கள் நம்மகிட்ட இருக்க வேண்டியது, கேரிங் கேண்டர் அண்ட் டிசிப்ளின் டிசைபிள். இந்த 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கேரிங் கேண்டர் இருந்துச்சுன்னா we are in the position and we have come to the qualified position to strengthen somebody else. யாரோ ஒருவரை திருத்துவதற்கென்று நான் தகுதிப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம், ஸ்ட்ரென்த் கிடைச்சிடா. இல்லையா, ஐ நீட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசிப்ளின் டிசைபிளாக இருப்போம். கண்டிப்பாக கர்த்தர் அந்த இடத்துல நம்மை உயர்த்துவார், நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை மிக அழகாக நடக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணம் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி கஷ்டம் தாங்க. தப்பு பண்ணுறவனுக்கு அது கஷ்டம் இல்லை, தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்கவனுக்கு தப்பு பண்ணுறவங்க கூடயே இருக்கிறது தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த பலனை கொடுப்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம தனியாக மட்டும் இல்லை, நம்மோடு தேவன் இருக்கிறார்ன்ற உணர்வு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக நம்மளால இருக்க முடியும். நீங்கள் டிசிப்ளின் ஆகுங்க, உங்களோட கூட இருக்கிற எல்லாருமே ஒழுக்கம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நீ நிறைவாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் நம்முடைய நண்பர்களிடத்தில், உற்றார் உறவினர்களிடத்தில், சக விசுவாசிகளிடத்தில் நம்முடைய அன்பை பரிமாறத்தக்கதாக ஒருவேளை நாம் கண்டிக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய குறைவுகளை உணர்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலே அவைகளை செய்யத்தக்கதாக நம்முடைய குடும்பத்தில், நம் வேலை ஸ்தலங்களில், நாம் போகிற, நாம் பழகுகிற எல்லா இடங்களிலும் அவருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்து இயேசு நமக்கு எப்படி மாதிரியாய் இருந்தாரோ அவர் அன்பிலே சத்தியத்தை போதித்தார். அவர் அன்பிலே தன்னுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவித்தார்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் நாம் அன்பை கொடுக்கிறவர்களாக இந்த காலை வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய அன்பினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. அவர் அன்பிலே நான் காரியங்களை செய்ய வேண்டும். கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுஷ்மா கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனாலும் ஆண்டவரே, ஜனங்களிடத்தில் நீர் எவ்வளவு அன்பாய் நடந்து கொண்டீர். அவர்களை கடிந்து கொள்ளும் பொழுதும் அவருடைய குறைவுகளை சுட்டி காட்டும் பொழுதும் அவர்களை ஆண்டவரே அன்போடு நீர் நடத்தினது போல இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே எல்லா ஜனங்களிடத்திலும் உண்மையை பேச வேண்டும். ஆனால் அந்த அன்பிலே நாங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவரே, நான் சரியாயிருக்கிறேன் என்பதற்காக நான் கோபப்படவோ அல்லது என்னுடைய சத்தத்தை உயர்த்தவோ எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கிறிஸ்தவனாக நான் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பை மாத்திரம் பிரதிபலிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் கர்த்தர் நீர் நடத்துவீராக. உம்முடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒழுக்கமுள்ளவர்களாக, நீதியுள்ளவர்களாக, உம்முடைய சத்தியத்தை பேசுகிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொரு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் ஆண்டவரே ஆச்சரியமானவைகளையும் காண செய்கிறவரே, தொடர்ந்து உம்முடைய அற்புதங்களை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு கிருபைதாரும். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய மேலான கிருபை இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட வந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைக்குள்ள எங்களை மறைத்து நடத்துவீராக. எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னம் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். May God bless you.